Want, want, wanted, want, wanted, 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 wanting, 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 wants. 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 சூப்பர். அடுத்தது கனிஷ்கா. Third, Grew, When I grew, 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 ஓ ஓ இங்க இன்ஃபினிட்டியா விட்டுட்டோமே. want to be, டூக்கு அப்புறம் verb Two. வருது பாருங்க. பி வருதா? be, verb-ஆ? இது இன்ஃபினிட்டி, இது ப்ரிபோசிஷன் கிடையாது. இதுதான் ப்ரிபோசிஷன். இதுதான் ப்ரிபோசிஷன் இல்லையா? என்ன ப்ரிபோசிஷனுக்கு அப்புறம் நவுன் வந்தா ப்ரிபோசிஷனா? இதே டூக்கு அப்புறம் verb வருது. பி. be. oh, okay, sir. ராமன் பி எங்க வரும்? Yes, sir. Yes, sir. Yes, இப்போ sir. 2க்கு அப்புறம் lessons அந்த மாதிரி வந்தா இன்ஃபினிட்டியா சார்? டூக்கு அப்புறம் நவுன் வந்தா அப்படி சொல்லுங்க. பெயர் சொல் வந்தா. நவுன் வந்தா. நவுன் ஓகே. வந்தா அதான் இன்ஃபினிட்டிவ். அதுதான் ப்ரிபோசிஷன். டூக்கு அப்புறம் verb வந்துதுன்னா verb வருது. பி எங்க போடுவீங்க? பி எங்க போடுவீங்க? குயிக். be, Sir, B1, sir. B1 இங்க. Been, been, பீன் இங்க இல்ல. பீன் இங்க இல்ல. இங்க பீயிங்க. being, being, பர்சன் சிங்குலர் பிரசன்ட் இஸ் he she பிகிஸ் வருமா? is. Yes, sir. இங்க Oh, was, sir. was. Was. was, Okay, sir. he was, He was, were. were, He was been, be were been, am was been, and is. Okay. is was been. எப்படி இதுதான் போட்டது. சோ இதுல வந்து இந்த பி வச்சு வாஸ் வேணாலும் வரலாம், வேற வேணாலும் வரலாம். பாக்கி எல்லாம் ஒண்ணுதான். எவ்வளவு பாருங்க, எவ்வளவு இது வந்து போயிடலாமா நெக்ஸ்ட்? Yes, sir. sir. எஸ். I wanted to be a tennis champion when I grew up. Grew. படிச்சமா நம்ம பிரேசல் வகுப்பு தனியா பார்த்தோமா ஒரு நாள். ஆமா grew sir. up, so grew up. So grew மட்டும் எடுத்துக்கலாமா? grew எடுத்துக்கலாம். எங்க வரும்? Grow to, V2, sir. V2. சூப்பர். V1 Grow. grow, grow, grow. V3 grown, grown. Grown. Excellent. growing, growing, growing. 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 அதாவது growingலாம் படிச்சோம். W சைலண்ட் படிச்சிட கூடாது. Oh, growing. grows. சூப்பர். கனிஷ்கா சொல்லிட்டே வாங்க. when I grew up I just intended, When I grew up, yeah I just intend. intended. அப்ப Indented. Indent. Intended, எந்த நோக்கத்துல சொல்றாங்க? Indent. Indented. intended, Indenting. intending, intends. Indents. for them. New for them to notice me. எங்கேயோ விட்டுட்டீங்க. I just included. Sir, for I them to intended notice. for them to to notice பாருங்க me. நோட்டீஸ் வந்து இது இல்ல கடைசி கொடுக்கறதுல கவனம். நோட்டீஸ் இங்க கவனிங்க அப்படிம்பாங்க பாருங்க. நோட்டீஸ்னா என்ன? நோட்டீஸுக்கு என்ன? நான் இது நவுன் கிடையாது, verb. அதான் இங்கிலீஷ்ல உள்ள கஷ்டமான விஷயம். டு நோட்டீஸ் மீ. Notice. என் பக்கத்தை கவனத்தை திருப்பணும்னு, என்ன பார்க்கணும் அவங்க அப்படின்னு. என் பக்கத்தையே அவங்க கவனிக்கணும். அப்படிங்கிறதுக்காக 4 வயசுலயே நான் சொன்னேன் டென்னிஸ் சாம்பியன் நான் ஆயிடணும்னு. அண்ணனுக்கு கொடுத்த சப்போர்ட் எனக்கு கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு சொன்னேன். என் பக்கம் கவனம். டு நோட்டீஸ் இப்ப சொல்லுங்க எங்க இருக்கும்? V2, V1, V2, V1, sir. V1. V1. எப்பயுமே Notice. Notice, noticed, note வராதா Noted. சார்? noted, Noticed. noticing. noticing, notice, Notices. I noticeனா இப்ப I noticeனா நான் பார்க்கிறேன். I notice நான் கவனம் செலுத்துகிறேன், நான் பார்க்கிறேன். பார்த்தேன், பார்த்து கொண்டு, அவன் பார்க்கிறான், அவள் பார்க்கிறாள், அது பார்க்கிறது. இப்படிதான் நீங்க வந்து கம்ப்ளீட்டா டீகோட் பண்ணணும். இத புரிஞ்சுக்கிட்டா 100% புரிஞ்சுக்கலாம். my mother laughed, so laughed. லாஃப்ட் அருமையா சொன்னாங்க. லாஃப்ட் ரெண்டாவது லாஃப்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். Laugh, Laugh. Laugh. L-A-U-G-H.
laugh, laughed, laughed, laughing. laughing, laughs. Laughs. Super. Loss. இதுக்கப்புறம் தான் உண்மையான லேர்னிங்கே இருக்கு. எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்ப்போம். இந்த ஒரு பேராகிராஃப்லயே அவன் இங்கிலீஷ் She கிராமரே knew, அடைக்கிறாங்க. எல்லா கிராமரையும் அடைக்கிறாங்க பாருங்க. Yes, sir. எல்லாமே she இருக்கு knew, சொல்லுங்க. சார். நியூ knew, New. நியூ கட் பண்ணுங்க. வெரி குட். எங்க போடுவீங்க நியூ? V2. V, சூப்பர் V2. சூப்பர். இங்க V2. No. நோ No. No, சூப்பர். known, Known. knowing, Knowing. knows. Knows. சூப்பர். அருமை அருமை அருமை. she knew. now கரெக்டா கொண்டு வாங்க பார்க்கலாம். Could, sir. Could. Okay, sir. Sorry. இப்ப பாருங்க மாடல் வெர்ப் ஃபுட் எங்க போடுவீங்க? Sir, V2, sir. அவ்வளவுதான். Can, could. அவ்வளவுதான். கேன் குட் மட்டும்தான் மாடல் வெர்புக்கு 2 தான் இருக்கும். மாடல் வெர்புக்கு பிரசன்ட் பாஸ்ட் ரெண்டு தான் இருக்கு. Okay, sir. கேன் குட் முடியும் Thank you, முடிந்தது sir. முடியும் முடிந்தது. நெக்ஸ்ட் கனிஷ்கா அடுத்த வெர்ப் என்ன? என்னாச்சு டார்க் ஆயிடுச்சே? Possible. இல்ல அவங்க கரண்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். Yes, sir. Be serious, sir. Be again. Be, sir. Be is verb, sir. சூப்பர் எஸ். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணலாமா? வரட்டுமா? அவங்க ஒரே நிமிஷம் வந்துட்டுமா? Okay, sir. Okay, sir. அவங்க லோக்கல்ல பவர் போயிருக்கும். அவங்க திருநெல்வேலியில இருந்து லாகின் பண்றாங்க. Okay, okay, sir. அதான் சார் அவங்க அட்லீஸ்ட் மொபைல் கூட யூஸ் பண்ணி அட்டன் பண்ணலாம். நெட் போயிடுது சில வாட்டி. Okay, okay, sir. நெட் போனாலும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். உடனே லாகின் பண்ணிடுவாங்க. பார்க்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் ஹர் டு மிஸ் இட். அதுதான் பாருங்க. Yes, sir. Okay, sir. Yeah, she has come. All right. What happened? Sorry, sir, network issue, sir. நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே ஓகே. நாங்க அதுக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணோம். கேன் குட்டுக்கு இருந்தீங்களா நீங்க? வெரி தேர் ஃபார் கேன் அண்ட் குட். Yes, sir. ஓகே. அந்த குட்டு தான் கேன் குட்னு மாடல் வெர்ப்ஸா இருக்கிறதுனால மாடல். பாத்தீங்க மாடல் வெர்ப்ஸ்க்கு எப்பயுமே 2 ஃபார்ம் தான் இருக்கும். கேன் குட் மே மைட் வில் வுட் ஷல் ஷுட் மஸ்ட். இந்த மஸ்ட்க்கு ஒன்னு இருக்கும். செமி மாடலா 2ஆவது தான் வரும். அது என்னங்கறத பாப்போம். மாடல். இதையும் இப்படிதான் மாடல் தான் படிப்பாங்க. இதையும் மாடல் தான் படிப்பாங்க. ஹோமோஃபோன். Homophone. All right, now let's go here. I couldn't possibly. Next word then. Next verb. Be. Be. Very nice. Very nice. Be எங்க வரும் நமக்கு தெரியுங்க. நம்ம இது ஒர்க் பண்ணிருக்கோம். Be was இல்லனா were. Were, Being, being, is. Super, super. Now, I
was sir, was. was எங்க வரும்? of course இங்க தான் வரும். Yes, sir. was B2. வந்தா இங்க is போடலாமா? be போடலாம், is Yes, போடலாம், am போடலாம். Okay, But is, am, was, been, Being. being, Being. is. சூப்பர். இப்பதான் நம்ம உண்மையான லேர்னிங்கே ஆரம்பிக்குது. ஏன்னா verb Yes, ஸ்லேட் sir. பண்ணி தனியா எடுத்து வச்சிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் தான் அது கனெக்ட் பண்ற உண்மையான கிராமர் இதுலதான் இருக்கு. பார்த்துடலாமா என்னன்னு? லுக் அட் திஸ். Yes, sir. verb ஆரம்பிச்சீங்கன்னா adverb எல்லாம் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா verb-ஓட பண்பை குறிக்கிறது. சோ ஆமா, sir. adverb-ஓட பண்புக்கு adverb-னா என்னன்னாக்கா நல்லா பாத்துக்கோங்க, எதை குவாலிஃபை பண்ணணும்னு பாத்துக்கோங்க. சோ இந்த verb வந்து இந்த adverb வந்து verb குவாலிஃபை பண்ணுமா? பண்ணும். ரைட். இந்த noun போட்டுக்கோங்க. இந்த noun வந்து adjective-ஆ இப்ப பாருங்க, adjective. adjective வந்து எதை குவாலிஃபை பண்ணும்? noun-அ குவாலிஃபை பண்ணும். சரியா? ரைட். now pronoun. pronoun எதை ரீப்ளேஸ் பண்ணும்? noun-அ. ரைட்டா? Noun replace பண்ணும் sir. ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன கனெக்ஷன்னு பார்த்தா மட்டும்தான் ஒரு வாக்கியத்தை தப்பு இல்லாம அமைக்க முடியும். ஏன்னா மாறி மாறி வந்துட்டு இருக்கும், பொசிஷனை வந்து விட்டுறக்கூடாது. அப்புறம் நல்லா பாருங்க, இந்த வேர்போட பண்பை குறிச்சா அது அட்வர்பு, அட்ஜெக்டிவோட பண்பை குறிச்சாலும் அட்வர்பு. எல்லாத்தையுமே இந்த ஒரே பேராகிராஃப் தான் பார்க்க போறோம். கேன் யூ பிலீவ் திஸ்? அப்புறம் இன்னொரு அட்வர்போட பண்பை குறிச்சாலும் அது அட்வர்ப். சோ இது மூணுத்தோட பண்பை குறிக்கிறது. சோ அட்வர்ப்னா நீங்க நல்லா பார்க்கணும் இது. ரைட். சோ இந்த Yes, sir. adverbனா adverb, adjective, verb மூணையுமே பண்பை குறிக்கும் சார். ஆமா. சோ இது நவுனோட பண்பை குறிச்சா அது அட்ஜெக்டிவ். Adjective. ரிப்ளேஸ்மென்ட் நவுன். இப்ப பாருங்க, ப்ரிபோசிஷன் பெரிய வார்த்தை தான் நிறைய இருக்கு. வார்த்தை சின்ன சைஸா இருக்கும், ஆனா பெரிய வேலை பண்ணும். Yes, sir. Connecting within the sentence. ஒரு வாக்கியத்துக்குள்ளேயே ஒரு பகுதியை இன்னொரு பகுதியோட இணைச்சா அது ப்ரிபோசிஷன். அது என்னங்கிறது ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அது டோன்ட் வரி. கன்ஜங்ஷன். connecting between the sentences. Connecting between the sentence. ரெண்டு வாக்கியத்துக்குள்ள இணைச்சா அது கன்ஜங்ஷன். ஒரே வாக்கியத்துக்குள்ள ஒரு பகுதி இன்னொரு பகுதியோட இணைச்சா ப்ரிபோசிஷன். அது என்னங்கிறது சொல்லிடலாம். அது ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் தான். இன்டர்ஜெக்ஷன். Interjunction. இன்டர்ஜெக்ஷன்ல இன்டர்ஜெக்ஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன். Interjunction. Interjunction. ஆச்சரியர் தான் இந்த வேர்ட்ஸ். இது வந்து எப்படின்னாக்கா சர்ப்ரைஸ் வேர்ட்ஸ் போடுவாங்க. Surprise. Yes, sir. Surprise word. அவ்வளவுதான். சோ இதுதான் நம்பர் 1 2 3 4 5 6 5, 6, 7 7, 8. இப்போ ஒன்னு தான் பார்த்தலாமாங்க. லெட்ஸ் டு இட். Play to win. Look at that verb, infinitive verb. பார்த்துட்டோமா? முன்னாடியே பார்த்துட்டோமா? இப்ப Yes, sir. ஒரு விஷயம் வந்து எல்லா வேர்பையும் பார்த்தோம். இந்த வேர்புக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் ரைட்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கும்னாக்கா சப்ஜெக்ட். இது நல்லா பாருங்க. இந்த வார்த்தை இங்க கொண்டு போறோம். லெட்ஸ் கோ ஹியர். இந்த நவுன் இருக்கு இல்லையா? இந்த நவுனுங்கிறது Yes, கோர். வேர்ப். இந்த வேர்ப் இந்த நவுனை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய காம்பவுண்டிங் பண்ணுவாங்க. இந்த நவுனை சப்ஜெக்டா மாத்துவாங்க. எப்படி மாத்துவாங்க? நவுன் வந்து கோரா இருக்கும். அதோட கரு வந்து சப்ஜெக்டோட கரு வந்து நவுன் தான். ஆனா அதோட